சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. பாஜகவை சேர்த்துக்கிட்டா அது தீண்டத்தகாத கட்சி, பாஜகவை சேர்த்துக்கிட்டா ஓட்டு வங்கி போயிடும் அப்படின்னு எல்லாருமே ஒரு விமர்சனமா இருக்கக்கூடிய சூழல்கள்ல காங்கிரஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கு. இத்தனை ஆண்டு காலமா என்னன்னா காங்கிரஸ்க்கு போக இடம் இல்லை. காங்கிரஸ் என்னன்னா இந்த தடவை கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பாக்குறாங்க. இந்த தடவை விட்ட வேற வாய்ப்பே இல்லை. 39 தொகுதி கேட்கறாங்கன்னா ரெண்டு பேரும் சிக்கலா தானே போயிருக்கு. அது எந்த ஒரு தைரியத்துல கேட்கறாங்கன்னா விஜய் அவர்களோட வருகை, விஜயோட வருகை யாருக்கு லாபமோ இல்லையோ காங்கிரஸுக்கு லாபம். மிரட்டுறதுக்கு திமுகவை நீ கொடுக்குறியா இல்லை நான் போகட்டுமா, நான் போறதுக்கு வாய்ப்பு உனக்கு இந்த தடவை நீ ஆட்சிக்கு வராம போறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு இலக்கம் ஒண்ணுமே இல்லை, நீ கொடுக்குற 10-20 சீட்டு உனக்கு ஆட்சியே போயிடும். எனக்கு நம்ம டெல்லியில எனக்கு வலுவான ஒரு இது இருக்குது, நாங்கள் எதிர்கட்சியா வந்துட்டோம் வச்சு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு திரும்ப கூட்டணியில பாத்துக்கலாம். காங்கிரஸுக்கு தெரியும் நாங்க விஜய் அவர்களோட போனா மிகப்பெரிய ஒரு பயன் அளிக்க போறதுல கணிசமா வாக்கு வாங்கலாம். வெற்றியா மாறுமாங்கிறது கேள்விக்குறிதான். இந்த தடவையும் கூட்டணி கணக்கில் எப்படி மாறப்போகுதுன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பரபரப்பா தான் இருக்கு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க சார். இந்த காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதுன்றது ஒரு பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ 39 தொகுதி கேட்கறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 ராஜ்யசபா வரை கேட்குறாங்களாம். இதுக்கப்புறம் திமுகவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? அதாவது இத்தனை ஆண்டு காலமா என்னன்னா காங்கிரஸ்க்கு போக இடம் இல்லை. அதிமுக கூட்டணியில சில நேரங்கள்ல நம்ம பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு லாபி பண்ணி அந்த ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த முறை அது அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களோட இறப்புக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்களோட கூட்டணி வச்சாங்க. அந்த இறப்பு அது அதிமுக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோட இறப்பும் அவர்களுக்கு தாக்கம் ஏற்படுது. ஸோ இந்த 2 தாக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ காங்கிரஸ்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இருந்தாலுமே கூட காங்கிரஸுக்குன்னு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு டெல்லி கட்சி, ஒரு நார்த் இந்தியா கட்சிக்கு அதுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இருக்கு. பாஜகவை சேர்த்துக்கிட்டா அது தீண்டத்தகாத கட்சி, பாஜகவை சேர்த்துக்கிட்டா ஓட்டு வங்கி போயிடும் அப்படின்னு எல்லாருமே ஒரு விமர்சனமா இருக்கக்கூடிய சூழல்கள்ல காங்கிரஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்குது. ஒரு 5% ஓட்டு கிடைக்கும், மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கனால அதனால திமுக காங்கிரஸை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறாங்க. அது கை கொடுத்தும் இருக்கு. பல முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு தோல்வியை திமுக சந்திச்சதுன்னு நம்ம 2014 நாடாளுமன்றத்தில் பார்த்தோம். அதனால திமுக காங்கிரஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காங்கிரஸும் வேற வழி இல்லாம திமுகவுடைய தொடர்ந்து பயணிச்சாங்க. ஆனா இப்படி பெற்ற இந்த சிச்சுவேஷன் இப்படி இருந்தோம் 39 தொகுதி கேட்கறாங்கன்னா 2 பேரும் சிக்கலா தானே போய்கிட்டு. அது எந்த ஒரு தைரியத்துல கேட்கறாங்கன்னா விஜய் அவர்களோட வருகை, அது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது. விஜயோட வருகை யாருக்கு லாபமோ இல்லையோ காங்கிரஸுக்கு லாபம். ஏன்னா மிரட்டுறதுக்கு திமுகவை நீ கொடுக்குறியா இல்லை நான் போகட்டுமா, நான் போறதுக்கு வாய்ப்பு உனக்கு இந்த தடவை நீ ஆட்சிக்கு வராம போறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு இலக்கம் ஒண்ணுமே இல்லை, நீ கொடுக்குற 10-20 சீட்டு உனக்கு ஆட்சியே போயிடும். எனக்கு நம்ம டெல்லியில எனக்கு வலுவான ஒரு இது இருக்குது, நாங்கள் எதிர்கட்சியா வந்துட்டோம் வச்சு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு திரும்ப கூட்டணியில பாத்துக்கலாம். ஒருவேளை இது சூசைட் மிஷனா போய் 2016 எப்படி கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் போயிட்டு தேமுதிக கூட்டணி போனாங்க, மதிமுக எல்லாமே அங்க போயிட்டு ஒண்ணுமே எல்லாம் போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்தாங்க, அடைக்கலம் சேர்ந்தாங்க, எல்லாருக்கும் எம்எல்ஏ கிடைச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 2 எம்எல்ஏக்கள், மதிமுக ஒரு 4 எம்எல்ஏ, விசிகா ஒரு 4 எம்எல்ஏன்னு ஓரளவுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிகளும் ஆயிட்டாங்க. ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு ஒரு பிரதிநிதிகள் வந்துட்டாங்க. ஸோ கட்சிக்கும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் போட்டி கிடைச்சிருச்சு, மக்கள் மத்தியில ஒரு இது தமிழ்நாட்டில் நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா கூட திமுக கூட பயணிச்சு ஏதோ 4 எம்எல்ஏ வாங்கிட்டு நீங்க அவங்களே நிச்சயமாக கட்சி ஒண்ணுமே இல்லாம போனவர்கள் கூட மீண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் என்னன்னா இந்த தடவை கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பாக்குறாங்க. இந்த தடவை விட்ட வேற வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் எப்படி தாக்குப்பிடிக்க போறாரு, அடுத்து அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியாது. ஒருவேளை தோல்வி ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சா அதுல இருந்து மீண்டு வருவாரா? ஏன்னா அவர் நான் இனி 30 வருஷத்துக்கு அரசியல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. எந்த நம்பிக்கையில சொன்னாருன்னு தெரியல. 30 வருஷத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சிக்கு வந்துட்டுனா விடமாட்டேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல சொன்னாரா, இல்லை நான் வெற்றி தோல்விகளை சந்திக்க நான் தயார். ஏன்னா படத்துல வெற்றி தோல்விகள்லாம் பார்த்து வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தோல்வி ஏற்பட்டாலும் அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாங்கிற அந்த இதில் வருவாராங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் பேசினாதான் பேச்சு, பார்கெயின் பண்ணுவோம், கிடைச்ச வரைக்கும் கேட்போம், என்ன நஷ்டம்,
கொடுக்கறத கொடுக்கட்டும், 40 கேட்போம், 30 கிடைச்சாலும் லாபம் தானே. காங்கிரஸ் அவங்களோட பலத்தை அவங்களே புரிஞ்சுக்கலையா இல்ல பேராசைப்படுறாங்களா? அவங்க பலமுறை வந்து 40 சீட்டு 60 சீட்டுலாம் கேட்டிருக்காங்க. 63 சீட்டு வாங்கி அது எங்க போய் முடிஞ்சதுன்றதும் எல்லாருக்கும் அது தெரியும். வந்து அருமையாவே கலைஞர் அவர்களோட பாணியில சொன்னாரு, நான் 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுத்தேன், ஆனா அவர் பஞ்சபாண்டவரா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எள்ளி நகையாடினாரு. கிட்டத்தட்ட அவ்வளோ வாஷ் அவுட் பண்ணாங்க. இரட்டை இலக்கில் 63 சீட்டு வாங்கி 6 சீட்டு கூட ஜெயிக்கல, 5 சீட்டு தான் இல்ல ஜெயிச்சாங்க. அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலுங்க 2011. திமுகக்கு மிகப்பெரிய ஒரு அலை வீசிக்கிட்டு இருக்கு. ஆனா 63 தொகுதி அவர் எப்படிதான் கொடுத்தாரு? ஏன்னா ரெய்டுனாலயா? ஆமாம், அது வந்து அதுதான் வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு விரும்பாத ஒரு இதாயிருச்சு. இல்ல அந்த தோல்வி அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது வந்து தோக்கட்டும் தான் விட்டாரு போல, போயிட்டு போது போ, நீ உன்னோட சேர்றதுக்கு ஒரு தட்டி ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை. ஏன்னா அந்த ஈழ யுத்தம் வேற நடந்திருந்தது, அந்த வடு வந்து ஆறாத ஒரு கரண்ட் கட்டெல்லாம் தலைவரிச்சாடின தொடர்ந்து வந்து அது பெரிய ஒரு விமர்சனங்களுக்கு ஆச்சு. ஸோ அதனால பல ஃபேக்டர் வந்து 2011 தேமுதிக அதிமுகவோட கூட்டணி போடுது. இதே மாதிரி தான் விஜய் அவர்கள் மாதிரி விஜயகாந்த் அவர்களோட வருகை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தேமுதிக அதிமுக கூட்டணி ஏற்பட்டனால திமுக மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த தடவையும் வந்து கூட்டணி கணக்கில் எப்படி மாறப்போகுதுன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பரபரப்பாக தான் இருக்கு. ஆக்சுவலா இப்ப சட்டமன்றத்துக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு அந்த ஃபிகர் தெரிஞ்சிடும், ஏறக்குறைய தெரிஞ்சிடும். ஆனா இப்போ வரைக்குமே அந்த காங்கிரஸ் என்னன்னே தெரியாம இருக்கே, லாஸ்ட் மினிட் வரைக்கும் பிரிஞ்சு போயிருவாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா இது வரைக்கும் மற்ற தேர்தலில் பார்த்தோம்னா திமுக தலைமையில வந்து மற்ற எல்லா தேர்தலையுமே கூட்டணி வலுவா இருந்துச்சு. இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்போ சர்ச்சையோ இல்லை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாருமே வாய் மூடி மௌனியா இருந்தாங்க, எந்த பெரிய விமர்சனமும் இல்லாம. ஏன்னா தெரியும் 2016 அந்த சூடுபட்டதுக்கு அதுக்கப்புறம் அந்த எல்லா தேர்தலையுமே 19, 21, 24 எல்லா தேர்தலையுமே அமைதியா கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா போயிட்டாங்க. நம்ம கூட எதிர்பார்த்தோம் சீட்டு பேரம் பேசுவாங்க, கிடைக்காட்டி விலகி வருவாங்கன்னு பார்த்தோம். அட்லீஸ்ட் 2024 ஒரு பெரிய மாற்றம் வரும்னு பார்த்தோம், ஒன்றும் வரல. அது அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சும் கூட அவர்கள் வந்து வரல, ஏன்னா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்தாங்க. 2024 அதிமுக பாஜக சேர்ந்துருங்கிறனால அங்கிருந்து யாருமே வர தயாரா இல்லை. அப்போ விலகி போயும் அப்புறம் அந்த கூட்டணியில் அவர்கள் வலுவாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த தடவை காங்கிரஸ் வந்து திமுகவை கழட்டி விட்டு போய் பார்ப்போம், விஜய் அவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அந்த பார்கென் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் காங்கிரஸுக்கு தெரியும் அங்கே விஜய் அவர்களோட போனால் மிகப்பெரிய ஒரு பயன் அளிக்க போகிறதுல கணிசமாக வாக்கு வாங்கலாம். வெற்றியா மாறுமாங்கிறது கேள்விக்குறிதான். அவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தலில் வேணா அதை வச்சு பார்கென் பாஜக இப்போ பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி வேணா அங்க பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ திமுக எப்படியாவது அதை சரி பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு எளிதில் வந்து, ஏன்னா அது அவர்கள் திமுகக்கான தேர்தல், இது நாடாளுமன்றமா இருந்தா கூட விட்டு போனா போகுதுன்னு திமுக நினைக்கலாம். இது சட்டமன்றங்கனால அதுவும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி இருக்கனால என்ன விலை சரி கொடுத்து சரி 2011 கலைஞர் அவர்களே 63 சீட்டை வாரி வழங்கின மாதிரி இந்த தடவை கூட்டணி தக்க வச்சுக்கிறதுக்காக சரி வேற வழி இல்லை, கொடுத்துதான் போவோம். ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கூட்டணி விஷயத்துல கலைஞர் அவர்களே மிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏன் எதிர்கட்சி அவங்களே உறுப்பினர்களே பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல குறிப்பா எஸ்ஐஆர்ன்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வந்து பார்க்கப்படுது. ஸோ கொளத்தூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி 2,90,000 வாக்குகள் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,07,281 வாக்குகள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 83,000 வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எஸ்ஐஆர் வந்து இந்த எலெக்ஷன்ல எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அதாவது எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். அது பீகார் எலெக்ஷன் போன்ற தேர்தலில் அதை வந்து ஓட்சோரின்னு சொல்லி காங்கிரஸே மிகப்பெரிய அளவுக்கு பேசினாங்க. அதாவது வழக்கமாக தோத்ததுக்கு அப்புறம் காரணம் தேடுவாங்க, இவிஎம் மிஷின் பிரச்சனை, இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணிட்டாங்கன்ட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் வெற்றி பெறும்போது அமைதியாக இருப்பாங்க. பல தேர்தலில் வெற்றி தோல்வி மாறி மாறி வருது. பாஜக, காங்கிரஸ், இதர பிராந்திய கட்சிகளும் வெற்றி பெறாங்க. அப்பெல்லாம் இவிஎம் விமர்சிக்காம தோல்வி அடைஞ்சா மட்டும் காங்கிரஸ் வந்து விமர்சிப்பாங்க. பீகாரில் அவர்கள் கண்கூடாவே தெரிஞ்சுது, தோல்வி வந்து அவர்கள் கண்கூடா தெரிஞ்சனால என்ன பண்ணாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு ஓட்சோரி எஸ்ஐஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஓட்டுகளை திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதை திமுகவும் வழிமொழிஞ்சுது. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் நாளைக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இது ஏன்னா இந்த ஓட்டு அதிகமான ஓட்டில் வந்து நிறைய கள்ள ஓட்டுகள் போடப்படுது. ஏன்னா இப்போ கடந்த இறந்தவர்களாக இருப்பாங்க, குடி மாறினவங்களா இருப்பாங்க, அது 2 முறை 3 முறை பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணியிருப்பாங்க, அது நிறைய ஓட்டுகளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீக்கப்படாமலே இருந்திருக்குது. இதெல்லாம் வந்து கள்ள ஓட்டா போட்டு ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்பொழுது இந்த ஓட்டுகள் அதிகமாக வாங்குறதெல்லாம் இப்போ குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் 83,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு முன்னாடி 2,40,000 வாக்குகள் இருந்திருக்கு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,63,888 வாக்குகள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 76,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து பயப்படுறாங்களா? நிச்சயமாக. ஏன்னா திமுக பயப்படுறதுக்கு காரணம் சந்தேகத்தை வலுப்படுத்துது.
இப்போ நம்ம வந்து கள்ள ஓட்டு தான் போட்டாங்களா, இல்லை இது வந்து இந்த ஓட் டிஃப்ரென்ஸாக இருந்த ஓட்டெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமான ஓட்டுகளா, இதெல்லாம் வந்து களத்தில் வந்து வந்தாலும் தெரியும். இந்த தேர்தலில் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வரப்போகிறாங்க, கடந்த முறை மாதிரி அதிக வாக்கில் வெற்றி பெறுவாங்களாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இப்போ திமுகவோட அச்சம் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இது 80,000 ஓட்டும் 70,000 ஓட்டும் போகும் பொழுது அவர்கள் பயப்படுறது என்ன, இந்த முறை வந்து அந்த ஓட்டுகளை போட முடியாது, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியாது, ஒருவேளை தோல்வி ஏற்பட்டாலும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ தோற்றுருக்காரு, 2 முறை தோல்விகளை சந்திச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த முறை வந்து இது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமோ? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக திமுகவினர் வந்து கள்ள ஓட்டு அவங்க பயப்படுறாங்க இப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த முறை அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு, ஏன் அதிமுகவினர் யாரும் பயப்படலையா? அவங்க கள்ள ஓட்டு போட மாட்டாங்களா? அது சரியான கேள்வி, நியாயமான கேள்வி தான். அதிமுகவும் கூட போடலாம், அவர்களும் வலுவான கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனாலுமே கூட எஸ்ஐஆருக்கு பயப்படுறது யாரு? இந்த ஓட்டுகளை நீக்கினா பாதிப்புன்னு குரல் கொடுக்கறது யாருன்னா திமுக தான். இங்கிருந்து பீகார் வரைக்கும் போய் குரல் கொடுத்தாங்க, எஸ்ஐஆர் வரவிடக்கூடாது என்னென்னமோ முயற்சிகள் பண்ணாங்க, பல வழக்குகள்லாம் போட்டாங்க. அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக அதை யதார்த்தமான நடைமுறைன்னு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்னு பார்க்க முடியாது இருக்கு. இருந்தா திமுகவுக்கு லாபம், இழந்தா திமுகவுக்கு நஷ்டம். அதனால அவர்கள் தான் அதிகமாக குரல் கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. ஸோ இவர்கள் எப்படி இந்த ஓட்டுகள் வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கினாங்க, ஸோ இது வந்து அவர்களுக்கு லாபமாக இருந்ததா, இந்த முறை அது என்ன வரப்போகுதுங்கிறது தேர்தலில் எதிரொலிக்க போகுது. இந்த இன்னொரு விஷயமா நம்ம கேட்டோம்னா, வரக்கூடிய தேர்தலில் வந்து சேப்பாக்கர்ல நின்னார்ல உதயநிதி அவர்கள், இப்போ அவர் திருவாரூர்ல போய் நிற்க போறதாகவும் சொல்றாங்க. ஸோ இது எதனா ஒரு கனெக்ஷன் இருக்குமா எஸ்ஆர்னால? வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணும்பொழுது சேப்பாக்கம் தொகுதியில் அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தப்ப ஏதோ சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார், ஆனால் அது பெருசாக கை கொடுக்கல. அதுக்குள்ளார துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸே முழுசாக முடியல. ஒரு 5 ஆண்டுகள் ஒரு எம்எல்ஏவா என்ன செஞ்சாருங்கிற பார்க்கறதுக்குள்ளேயே விளையாட்டுத்துறை அமைச்சரானார், துணை முதலமைச்சரானார், பல்வேறு பொறுப்புகளுக்கு போயிட்டார். அப்போ அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் முழுமையாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரி தொகுதியில் அவரால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ இந்த தொகுதியில் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு துணை முதலமைச்சரோட தொகுதி, வருங்காலத்தில் முதலமைச்சராக வேட்பாளராக தன்னை வந்து நிறுத்தப்பட வர தாத்தா அங்கே இருந்தால் முதல்வரானார். அப்படிங்கிறப்ப அவர் ஒரு பிரசித்தி பெற்ற முதலமைச்சரோட மகன். துணை முதலமைச்சராக இருந்தாலும் மாற்று கட்சியாக இல்லாமல் சொந்த மகனை வந்து துணை முதலமைச்சராக வச்சிருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சிறப்பு திட்ட செயலாக்கங்களை கூட அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க, துணை முதலமைச்சராக கொடுத்து அந்த இலக்கா வேற கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏதாவது ஸ்பெஷலாக செய்வாங்கன்னு நினச்சாங்க. சேப்பாக்கம் தொகுதி பெருசாக வளரல. அப்படிங்கிறப்ப ஸோ அந்த அதிருப்தி வந்து இவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம். மக்களோட அதிருப்தி இருக்குது. இன்னொன்று இந்த ஓட்டு சதவீதம் குறையும் பொழுது அது வந்து வெற்றி தோல்வியே வந்து தீர்மானிக்கக்கூடியது. சேப்பாக்கம் போன வாட்டி டெபாசிட் யாருமே வாங்கலன்னு நினைக்கிறேன். கூட்டணிக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப பாமக போயிட்டாங்க. அதனால வந்து பெரிய ஒரு டஃப் ஃபைட்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இந்த தடவை அதிமுகவை நேரடியாக எதிர்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அதிமுகவே வலுவான ஒரு வேட்பாளரை போடலாம்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். அதனால தான் அவர் திருவாரூர் போகிறாரா, அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிங்க.